ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ். ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாக நம்ம அந்த சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸி இங்கிலீஷ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மேலே லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 இன்ஃபார்மல் இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஃப் அண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ். இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். கம் லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஃப் அப்படின்னா ஒரு வேளை நடந்தா, ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணுவேன் அப்படி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வாட் இஃப். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் இஃப் ஷீ நோஸ் திஸ் ஆல்ரெடி. அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா, ஒரு வேளை அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஃப் ஷீ நோஸ் திஸ் ஆல்ரெடி. அடுத்தது, வாட் இஃப் யூ நெவர் கெட் அ கால் ஃப்ரம் தெம். அவங்க உனக்கு காலே பண்ணலன்னா, டெய்லி நீ வெயிட் பண்ணிருக்கே, வாட் இஃப் யூ நெவர் கெட் அ கால் ஃப்ரம் தெம். அவங்க உனக்கு காலே பண்ணலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குற மாதிரி. அடுத்தது, வாட் இஃப் எனிஒன் சீஸ் யூ. வாட் இஃப் எனிஒன் சீஸ் யூ. யாராவது உன்னை பார்த்துட்டா, அங்கே போறியே, வாட் இஃப் எனிஒன் சீஸ் யூ. யாராவது உன்னை பார்த்துட்டா என்ன பண்ணுவேன். ஒரு வேளை யாராவது உன்னை பார்த்துட்டா அதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது தான் வாட் இஃப் எனிஒன் சீஸ் யூ. அடுத்தது, வாட் இஃப் ஹீ இஸ் தேர் ஆல்ரெடி. ஓகே, எனக்கு நான் அங்கே போகிறேன், பட் எனக்கு அவனை பார்க்க வேணாம், பட் ஏற்கனவே அவன் அங்கே இருந்தா, வாட் இஃப் ஹீ இஸ் தேர் ஆல்ரெடி. ஓகே. அடுத்தது, வாட் இஃப் ஐ டோன்ட் லைக் இட். ஒரு வேளை அது எனக்கு பிடிக்கலனா, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்கிட்டு வா, பட் எனக்கு அது பிடிக்கலனா, வாட் இஃப் ஐ டோன்ட் லைக் இட். ஓகே. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வாட் இஃப் அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் யூஸ் பண்ணி பேசும்போது டெஃபினெட்லி இட் வில் சவுண்ட் குட். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எக்ஸ்ப்ரெஷன், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ். அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஃபைனலாக அதை நம்ம சம்மரைஸ் பண்ணுவோம். நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் யூ கேன் ஈஸிலி டூ திஸ். ஸோ இது தட் இல்லாமலும் சொல்லலாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் யூ கேன் ஈஸிலி டூ திஸ். ஓகே. ஸோ ஒரு விஷயத்தில் இருக்க அட்வான்டேஜஸ், அந்த விஷயத்தை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா இதை நீ ஈஸியாக பண்ணலாம். ஓகே. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் யூ கேன் ஈஸிலி டூ திஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த எக்ஸாம்பிள், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் திஸ் புக் இஸ் ஒர்த் பையிங். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வாங்கலாம், இந்த புக்கை வந்து வாங்குறது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் திஸ் புக் இஸ் ஒர்த் பையிங். ஆல்ரைட். அடுத்தது, நான் என்ன சொல்ல வரேன்னா அவள் பேரண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். ஓகே. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் ஷீ ஷுட் திங்க் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். ஷீ ஷுட் திங்க் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். அவன் பேரண்ட்ஸை பற்றி யோசிக்காமலே அவள் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஷீ ஷுட் திங்க் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல ட்ரைங் டு அப்படின்னு சொல்கிறது வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ட்ரைனா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஷீ ஷுட் திங்க் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். TRYNA ட்ரைனா. ஓகே. கான்ட்ராக்ஷன். கோனா வானாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ட்ரைனாவும் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரைனானா ஒன்றும் இல்லை, ட்ரைங் டூவோட கான்ட்ராக்ஷன் தான் ட்ரைனா. ஆல்ரைட். அடுத்த எக்ஸாம்பிள், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ உன்னை முதல்ல நல்லா பார்த்துக்கோ, உன் உடம்ப பார்த்துக்கோ, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆர் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆல்ரைட். அடுத்தது, ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் ஹி டிட் திஸ் இன்டென்ஷனலி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா வாட் ஐம் ட்ரைங் டு சே, இந்த இடத்துல நான் சொல்ல வரதெல்லாம் அவன் வேணும்னே பண்ணா அதுதான் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொல்ல வரதெல்லாம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் ஹி டிட் திஸ் இன்டென்ஷனலி. அவன் வேணும்னே இதை பண்ணா. ஓகே. ஸோ ஆல் ஐம் ட்ரைங் டு சே, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா வாட் ஐம் ட்ரைங் டு சே, நான் சொல்கிறதெல்லாம் இதுதான் ஆல் ஐம் ட்ரைங் டு சே. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம், வாட் இஃப் அண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ். அதுலேயே ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸும் பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மண்டேலேருந்து நம்ம வேறு ஒரு புது சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு சாட்டர்டே கண்டிப்பாக டெஸ்ட் வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற 2 இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்களா ஓனாக ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆல்ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.